வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் புஷ்பநாதன் பிரசன்னா, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யுவதியை கொலை செய்து பயணப்பையில் கொழும்புக்கு எடுத்து வந்த உப போலீஸ் பரிசோதகர் மொனராகலையில் தற்கொலை. ரிசார்ட்டுடனான ISIS தொடர்பாக மறைந்துள்ள ரகசியங்கள் அம்பலத்துக்கு வரும் அறிகுறி. கொரோனா சடலங்களை அடக்கம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இரணைத்தீவில் அடக்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். கூகுளில் பார்த்து முடிவுகளை எடுக்காமல் நேரடியாக பார்த்து மக்களின் காணி பிரச்சனைகளை தீர்க்க பணிப்புரை விடுத்ததாக தெரிவிக்கிறார் சிரேஷ்ட ஆலோசகர். 8 பேரை இலவசமாக விண்வெளிக்கு அழைத்து செல்ல ஜப்பானின் மீசாவா திட்டம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சாம்பவி, அன்பு அன்பாக இருக்கும் வரை அதனால் எவ்விதமான ஆபத்தும் கிடையாது. ஆனால் இந்த அன்பு ஒரு குரோதமாக மாறும் சந்தர்ப்பத்தில் பல்வேறு அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு ஏற்பட்ட ஒரு அழிவு தொடர்பாகத்தான் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். குறிப்பாக டேம் வீதியில் ஒரு பெண்ணின் சடலம் தலையின்றி இருப்பதாக அண்மையில் ஒரு தகவல் வெளியானது. எனவே இந்த தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்ட போது அந்த விசாரணையின் பின்னர் இன்று காலை இந்த சம்பவத்தை தொடர்புடைய ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு தகவலும் படியானது. எனவே ஒரு அன்பு இப்போது 2 உயிர்களை பலியெடுத்த ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் தான் பதிவாகி இருக்கிறது. உண்மைதான் பிரசன்னா, நீங்கள் கூறியது போன்று அன்பு குரோதமாக மாறி அது எதிர்பார்க்க முடியாத விளைவுகளை எல்லாம் வித்திட்டிருப்பதைத்தான் நாங்கள் கடந்த ஓரிரு தினங்களாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். பரபரப்பாக குறித்த சந்தேக நபர் ஒரு உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்றும் அவர் விடுப்பில் சென்றிருந்த போதுதான் இந்த கொலை சம்பவத்தோடு ஈடுபட்டிருக்கலாம் என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை இலங்கையை பொறுத்தவரையில் போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு எந்த ஒரு அசம்பாவித சம்பவத்திலும் யாரொருவரும் ஈடுபட முடியாது என்பதையும் தீவிரமான போலீஸ் விசாரணைகளின் தன்மை பற்றியும் இந்த சம்பவம் சான்று பகர்கின்றது. இதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். டேம் வீதியில் ஒரு பயணப்பை கைவிடப்பட்டிருந்த நிலையில் அதனை சோதனையிட்ட போலீசார் அதில் அதிர்ச்சியான காட்சியையே கண்டுள்ளனர். தலை இல்லாத ஒரு பெண்ணின் முண்டம் அந்த பயணப்பையில் இருந்ததை நேற்று முன்தினம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளூடாக தகவல்களை தேடி பின்தொடர்ந்த போலீசார் சூத்திரதாரியையும் கண்டுகொண்டனர். படுகொலை செய்யப்பட்ட திலினி யோசதரையா ஜெயசுந்தர எனும் யுவதி கடந்த சனிக்கிழமை சிவனொளிபாத மலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டுள்ளார். புத்தள போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்த உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் AM பிரேமசிறி என்பவர் இந்த யுவதியுடன் ஹங்வெல்லையில் உள்ள விடுதி ஒன்றுக்கு செல்லும் காட்சியையும் போலீசார் நேற்று கண்டுபிடித்தனர். குறித்த யுவதியை படுகொலை செய்வதற்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் பயணப்பொதி ஆகியன ஹங்வெல்ல நகரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. யுவதியுடன் சென்றவர் திரும்பி வரும்போது தனியாக ஒரு பயணப்பொதியுடன் திரும்பி வருவதை அவதானிக்க முடிந்தது. இவர் பயணப்பொதியுடன் ஹங்வெல்லையிலிருந்து கொழும்புக்கு பஸ் வண்டியொன்றில் பயணத்தை தொடர்ந்து டேம் வீதிக்கும் அந்த பயணப்பையுடன் சென்றுள்ளார். குருவிட்ட தெப்பானவ பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இந்த யுவதி உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் சட்டவிரோத உறவை வைத்திருந்ததாக போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. அவரது சிறு பராயத்தில் தனது தந்தையை இழந்து தாய் மற்றும் சகோதரருடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த யுவதியின் சகோதரர் குருவிட்ட பிரதேச சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரான பிரபாத் ஜெயசூரிய ஆவார். கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி அலுவலகத்துக்கு சென்ற அவர் தனது சகோதரியின் சடலத்தை அடையாளம் கண்டுள்ளார். சகோதரர் மற்றும் தாயின் இரத்த மாதிரிகளை பெற்று DNA பரிசோதனை நடத்தப்பட வேண்டுமென கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். யுவதியின் சகோதரர் உள்ளிட்ட குடும்பத்தினரின் வாக்குமூலத்தினையும் டேம் வீதி போலீசார் பெற்றுள்ளனர்.
நானோ எனது தாயோ இது பற்றி அறிந்திருக்கவில்லை. அவர்கள் தொலைபேசியூடாக பேசினார்களா என்பது பற்றியும் எனக்கு தெரியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் பிரேமஸ்ரீ என்பவரின் சகோதரி என்னோடு கதைத்தார். உங்களது சகோதரியுடன் எனது சகோதரனுக்கு தொடர்பு இருப்பதாக அவர் கூறினார். நான் அப்போது சகோதரியிடம் அது பற்றி கேட்டேன். அப்போது சகோதரி கூறினார், பைத்தியமா, எனக்கு இது போன்ற வயதில் கூடிய ஒருவருடன் தொடர்பு வைக்க வேண்டிய எந்தவித தேவையும் இல்லை என தெரிவித்தார். ரத்தினபுரி தேசிய இளைஞர் முன்னணி மற்றும் தேசிய இளைஞர்கள் சேவை செயற்பாட்டாளராக குறித்த யுவதி செயற்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதுடன் சடலம் படல்கும்புர பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு சமீபமாக உள்ள காட்டு பகுதியிலிருந்து இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. 52 வயதுடைய இந்த நபர் 3 பிள்ளைகளின் தந்தையாவார். சந்தேக நபரான இவர் அமைச்சு பாதுகாப்பு பிரிவில் கடந்த 15 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா வித்தானவின் பாதுகாப்பு அதிகாரியாகவும் இவர் பணிபுரிந்துள்ளார். பின்னர் புத்தள போலீஸ் நிலையத்தில் இவர் பணிபுரிந்தார். இந்த நபர் இன்று காலை தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னர் இறுதியாக கண்ட நபர் சம்பவம் தொடர்பாக விவரித்துள்ளார். ඊට පස්සේ ගිහිල්ලා මට තන හැව බලන්න. ඊට පස්සේ මාත් ගිහිල්ලා බලනකොට මම කන්නාඩි ටිකක් දාගෙන කිරි කපන්නේ බලනකොට එළිලා ඉන්න දැක්කා. யுவதியின் சடலத்தை அடையாளம் காண்பதற்கு அவரது சகோதரர் மற்றும் தாயின் DNA மாதிரிகள் பெற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என கொழும்பு மத்திய பிரிவுக்கான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார். இறந்த யுவதியின் சடலத்தை அடையாளம் காண அவரது சகோதரர் அழைக்கப்பட்டுள்ளார். அந்த சடலத்தை முறையாக அடையாளம் காண்பதற்கு அவரது சகோதரரின் DNA மாதிரிகளை பெற்று உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மேலதிக விசாரணைகளுக்கு முன்னர் இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெறவில்லை என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்தோடு இறந்த யுவதியின் தலை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அது தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் வசதிகளின் கீழ் இலங்கைக்கு கிடைக்கும் முதலாவது தொகை தடுப்பூசி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வரப்படவுள்ளது. தடுப்பூசி இலங்கைக்கு எடுத்து வரப்படும் நிலையில் கூடுதலான தொற்றாளர்கள் இன்றைய தினம் ரத்தினபுரி மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை 417 கொரோனா தொற்றாளர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் 317 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கூடுதலான தொற்றாளர்கள் ரத்தினபுரி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அந்த எண்ணிக்கை 72 ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் 63 தொற்றாளர்களும் கம்பா மாவட்டத்தில் 57 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் மேலும் 205 தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டனர். இதன் அடிப்படையில் இதுவரை இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 84,075 அதிகரித்துள்ளது. வைத்தியசாலைகள் மற்றும் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையங்களில் 2,950 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 80,854 ஆகும். கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 44,546 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. 5,53,821 பேருக்கு இதுவரை தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை சார்ந்தோர் மற்றும் தொழிற்சாலைகளில் பணிபுரிவோருக்கும் கொரோனா தடுப்பூசி ஏற்றுவது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹோட்டல் ஊழியர்களுக்கும் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் சாரதிகள் உள்ளிட்ட சுமார் 20,000 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. அவர்களின் பெயர் பட்டியல் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு இலக்காகி மரணிப்பவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய முடியுமா என்ற சர்ச்சை கடந்த காலங்களில் சமூகத்தில் பேசப்பட்ட ஒரு முக்கிய விடயமாக இருந்து வந்துள்ளது. எவ்வாறான போதும் சடலத்தை அடக்கம் செய்ய முடியும், தகனம் செய்யவும் முடியும் என்ற முடிவிற்கு வந்த நிலையில் அடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இரணித்தீவாகும். எனினும் இன்று அதுவும் ஒரு நெருக்கடியாக மாறிவிட்டது. கொரோனா தொற்றிற்கு இலக்காகி உயிரிழப்பவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு இரணித்தீவு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கெஹல் இரம்புக்வெல்ல நேற்று தெரிவித்தார். இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இரணைத்தீவில் அடக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
அரசாங்கம் எடுத்துள்ள இந்த முடிவிற்கு இரணைத்தீவு வாசிகள் தமது எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்துள்ளனர். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஒன்று இரணைத்தீவில் பிரவேசிக்கும் பிரதான கிராமமான இரணமாத்தா நகரில் இன்று இடம்பெற்றது. கிறிஸ்தவ பாதிரிமார், தொண்டர் அமைப்புகள் மற்றும் பிரதேசவாசிகளும் இதில் இணைந்து கொண்டனர். LTTE பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு அஞ்சிய மக்கள் அங்கிருந்து வெளியேறி 2017ஆம் ஆண்டு மீண்டும் குடியமர்ந்துள்ளனர். அங்கு 108 குடும்பங்களைச் சேர்ந்த 335 பேர் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் பிரதான ஜீவனோபாயம் கடற்றொழிலாகும். இந்த சடலங்கள் இரணைத்தீவில் அடக்கம் செய்யப்படுவதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்படுவதாக தெரிவிக்கின்றனர். இறந்த அடியவர்கள் மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் எதிரானவர்கள் அல்ல. இந்த செயல்பாட்டை அவர்களுடைய அடக்கம் செய்கின்ற மையவாடிகளிலே அதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமாக எந்த மக்களுக்கும் இந்த பாதிப்பு வராது. எடுக்கப்பட்ட இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்றும் நல்ல முடிவை மேற்கொண்டு மக்களுக்கு தீமை வராத முறையில் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய இரணைத்தீவு கிராமமானது கடல் அட்டை ஏற்றுமதி கிராமமாக மிக அண்மையிலே கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தலைமையிலே அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த உடல்களை அடக்கம் செய்து இந்த தொற்று நோய் பரவுவதற்கு உடந்தையாக இருக்குமாக இருந்தால் இந்த முயற்சிகள் அனைத்தும் கைவிடப்படும் என்ற ஒரு ஆதங்கம் எங்களிடம் இருக்கின்றது. இந்த உடல்களை அடக்கம் செய்வதை தவிர்த்து வேறு இடங்களில் அதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொண்டு இந்த இரணைத்தீவு வாழ் மக்கள் தங்களுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவி செய்யுமாறு உரியவர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்கத்துக்கு எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் நீக்கப்பட வேண்டும். எம்மை சாராத மதத்தினை நாம் எதிர்ப்பதில்லை. நாம் மதங்களை நேசிக்கின்றோம், அவர்களை மதிக்கின்றோம். ஆனால் எமது மண்ணில் இவ்வாறு இந்த சடலங்களை கொண்டு வந்து புதைப்பது என்பது எமது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது என்பதில் கவலை கொண்டே எமக்கு நல்லதொரு முடிவினை பெற்று தருமாறு நான் இந்த நேரத்திலே எமது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் சார்பாகவும் எமது கிராம மக்கள் சார்பாகவும் எனது வேண்டுகோளை உங்களிடத்தில் முன்வைக்கின்றேன். தொழில்நுட்ப குழுவென்ற வகையில் சுற்றாடல் சார்பான விதிமுறைகளை நாம் சுகாதார அமைச்சிற்கு பரிந்துரைத்துள்ளோம். தொழில்நுட்ப குழுவென்ற வகையில் குறித்த இடத்தில், குறித்த தீவில் அல்லது குறித்த பகுதியில் இதை செய்யுமாறு எம்மால் கூற முடியாது. நாம் பரிந்துரைகளை மட்டுமே முன்வைத்தோம். அதற்கேற்ப சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குறித்த இடத்தை தீர்மானிக்க வேண்டும். இதே நேரம் சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன இது தொடர்பாக தெளிவுபடுத்தினார். இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் நாம் இரணைத்தீவை தேர்ந்தெடுத்துள்ளோம். வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டவுடன் அது சட்டமாக மாறுகின்றது. அன்றைய தினத்திலிருந்து கோவிட் தொற்றாளர் ஒருவர் உயிரிழந்தால் அதனை அடக்கம் செய்ய வேண்டும் என உறவினர்கள் கூறினால் நாம் அடக்கம் செய்ய வேண்டும். இந்த சுற்று நிருபத்தில் 2 பகுதிகள் உண்டு. அதில் ஒன்று மாவட்ட செயலாளர், மாகாண செயலாளர், மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழு குறித்த பகுதிக்கு அடக்கம் செய்வதற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்குமாறு கூறினோம். அவ்வாறு அதனை தேர்ந்தெடுக்கும் வரை இந்த தீவை தேர்ந்தெடுத்தோம். மாவட்ட செயலாளரின் அனுமதியுடன் இதற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க முடியுமாக இருந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். மிக குறுகிய காலத்திற்கு இந்த இரணைத்தீவை தேர்ந்தெடுத்தோம். அந்த காலத்திலும் ஒரு எல்லை பகுதியிலே இந்த சடலங்கள் அடக்கம் செய்யப்படும். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் IS முக்கியஸ்தர் ஒருவர் மற்றும் புலம்பெயர் தமிழர்களின் முக்கியஸ்தர் ஒருவர் உள்ளிட்ட குழுவினரோடு ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் புகைப்படம் ஒன்றை சங்கைக்குரிய பாகியங்கல ஆனந்த சேகர் தேரர் இன்று ஊடகங்களுக்கு வழங்கினார். இது தொடர்பாக உடன் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் இன்று ஒரு விடயத்தை உங்களுக்கு வெளியிட விரும்புகிறேன். இந்த புகைப்படத்தை நாம் பிரதி எடுத்து தூதரகங்களுக்கு வழங்கினோம். இந்த புகைப்படத்தில் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இருக்கிறார். இந்த படத்தில் மறுபுறம் ISIS முக்கியஸ்தர் ஒருவரும் இருக்கிறார். இந்த இடத்தில் புலம்பெயர் தமிழர் அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவரும் இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இது போன்றவர்களோடு இருந்து செயல்பட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு இவர் பொறுப்பு கூற வேண்டும். இந்த புகைப்படம் வெளியானவுடன் உடனடியாக இவரை விசாரித்து இங்கு எதனை பேசினீர்கள்? ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவா பேசினீர்கள்? வேறு திட்டங்கள் தொடர்பாகவா பேசினீர்கள்? அல்லது அதனை விட பயங்கரமான தாக்குதல் ஒன்றுக்கு திட்டம் தீட்டினீர்களா? பயங்கரவாதிகளிடம் உள்ள தொடர்பு என்னவென்று விசாரிக்கப்பட வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தயாரித்த அறிக்கையை ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு அதன் தலைவர் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று கூடியது.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளரும் இன்று அளிக்கப்பட்டிருந்தனர். குழு இன்று 3வது தடவையாக கூடியது. அதன் அறிக்கை எதிர்வரும் 15ஆம் தேதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி கொமிஷனை பார்க்கறே நல்லாட்சியின் போதே ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. எமக்கு அறிக்கை கிடைத்தவுடன் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பித்து பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து இன்று அது பொதுவான அறிக்கையாக மாறியுள்ளது. அதனை பார்வையிடுவதற்காக ஒரு குழுவொன்றை ஜனாதிபதி நியமித்தார். அந்த அறிக்கையை நாம் விரைவில் பெற்றுக் கொடுப்போம். நல்லாட்சியின் போது அவர்கள் இதனை மூடி மறைக்க முயற்சித்தனர். அதனுடன் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த அரசாங்கம் தண்டனை வழங்கும். சட்டம் உரிய முறையில் நிலைநிறுத்தப்படும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு அப்பால் நாம் எதனையும் செய்ய மாட்டோம். அனைவரும் நம்பிக்கையாக இருக்குமாறு குறிவைக்க விரும்புகிறேன். கடந்த அரசாங்கத்தை போன்று ஊடக கண்காட்சி நடத்துவதில்லை. சட்டத்தை சரியாக நிலைநிறுத்துவோம். 731 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 291 பேருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அரச பாதுகாப்பில் உள்ளனர். பாரிய அளவிலான விசாரணை ஒன்றை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கான சாட்சியங்களையும் கண்டுபிடித்துள்ளனர். ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை வரும் வரை போலீசார் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அடங்கியுள்ள விடயங்கள் சட்டமாதிபரினால் ஆராயப்பட்டு மற்றும் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் தெரிவுக்குழுவில் ஆராயப்பட்ட விடயங்கள் இவை அனைத்தையும் ஒன்றாக திரட்டி தேவையான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்கப்படும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் எமக்கு எதிராக முன்வைத்த பிரேரணைக்கு பெரும்பான்மை நாடுகள் ஆதரவு வழங்காமையை தொடர்ந்து எல்டிடி சார்பான புலம்பெயர் தமிழர்கள் தமது நாட்டிற்கு எதிரான முன்னெடுக்கும் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு முன்னால் அவர்கள் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டமும் முற்றாக தோல்வியடைந்துள்ளது. 46வது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நிறைவடையும் வரை மனித உரிமைகள் பேரவைக்கு முன்னால் எல்டிடிஇ சார்பான புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு தரப்பினர் தடை செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையுடன் இணைந்த அரசு சார்பற்ற அமைப்பொன்று பிரிட்டனில் உள்ள இலங்கை முஸ்லிம் கவுன்சிலுடன் இணைந்து இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக கூறி கருத்து வெளியிட்டனர். வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக அவர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கருத்து வெளியிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. எந்தவித இன மத பேதமின்றி இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் ஐக்கியமாகவும் சக வாழ்வுடனும் இருப்பதை சகிக்க முடியாத ஒரு சில அரசியல் அனாதைகளின் தூண்டுதலினால் இதுபோன்ற கருத்துக்கள் வெளியிடப்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். 30 ஆண்டு கால பயங்கரவாத இனவாத மோதல்கள் இதுபோன்ற அரசியல்வாதிகளினால் முன்வைக்கப்படுவது கவலைக்குரிய விடயமாகும். அரசு சார்பற்ற அமைப்புகளின் டாலர்களுக்கு அடிமைப்பட்டு பிறந்த தாய்நாட்டை தாரை பார்ப்பதற்கு பின்னிற்க மாட்டார்கள் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். மக்கள் ஆணையை இழந்த கட்சியின் பெயர் ஒரு பெயர் பலகைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற அரசியல்வாதிகள் அரபு நாடுகளில் ஜிஹாத் பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதையும் அறிய முடிகின்றது. தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாட்டை தாரை வார்ப்பது எந்த அளவு மோசமான செயல் என்பதை மக்கள் அவர்களுக்கு உணர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருந்து பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் சம்பிரதாயத்திற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக காணி பிரச்சினைகளை தீர்த்து வைக்க தவறான முறைகளை அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டிய விதத்தை திரு வீரதுங்க இன்று காலை சுயாதீன தொலைக்காட்சியில் இடம்பெற்ற ஹத்வெனிபய நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்தினார். மக்கள் கைவிட்டு சென்ற பகுதிகளில் காடுகள் வளர்ந்து அவை வனாந்தரங்களாக மாறியுள்ளன. பின்னர் மக்கள் மீண்டும் மீள்குடியமரச் செல்கின்றனர். அவர்கள் காடுகளை அழித்து மீண்டும் விவசாயத்தை ஆரம்பிக்கின்றனர். அப்போது வன ஜீவராசிகள் அதிகாரிகள் அங்கு வந்து அதில் எல்லை கற்களை நடுகின்றனர். நாம் எல்லை கற்களை நட்டதாக வன ஜீவராசிகள் அதிகாரிகள் தெரிவிப்பார். கூகுள் வரைபடங்களை பார்த்து அந்த கற்களை அவர்கள் நாட்டினார்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம், கூகுள் வரைபடத்தை பார்க்கும் போது பச்சை நிறமாக இருந்தால் அதனை காடாக நினைக்கின்றோம். அது காடாக இல்லாமல் இருக்கலாம். தனக்கு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காணி உறுதி இருப்பதாக ஒருவர் ஜனாதிபதியிடம் கூறினார். ஆனால் அதனை கைவிட்டு சென்றதனால் அது காடாக மாறியதாகவும் அவர் கூறினார். அவ்வாறு இருக்கும் போது எனது காணியை ஒரு காடாக எவ்வாறு கூற முடியும்? இதனால் அந்த காணியில் விவசாயம் செய்வதற்கு அனுமதி தருமாறு அவர்கள் கேட்கின்றனர். ஜனாதிபதி ஒருவரோ பிரதமர் ஒருவரோ அந்த கிராமத்துக்கு சென்று பிரச்சனையை கேட்டு அதனை புரிந்து கொள்ளாவிட்டால் இது சாத்தியப்படாது. அமைச்சர் ஒருவரின் அலுவலகத்தில் இருந்து கொண்டு அல்லது ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து கொண்டு அல்லது வேறு ஒரு அமைச்சர் இருந்து கொண்டு இதனை புரிந்து கொள்ள முடியாது. விமர்சனங்கள் வரலாம். சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் சென்ற பின்னரும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இன்னும் கிராமங்களில் காணப்படுகின்றன. அரசு நிறுவனங்களின் சேவைகள் தொடர்பாக சாதக நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இல்லை.
இதனால் அரசு சேவையை முறையாக முன்னெடுப்பதற்கான வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனூடாக மக்களுக்கு அதிஉயர் சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். நிறுவனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தீர்த்து வைத்து மக்கள் சேவையை தொடர்ந்து முறையாக முன்னெடுக்க வேண்டும் என பிரதமர் இன்று பணிப்புரை விடுத்துள்ளார். பத்திரமுள்ள சுகுருப்பாயில் உள்ள நகர அபிவிருத்தி அமைச்சில் பிரதமர் அதிகாரிகளை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார். தாமதமடைந்து வரும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து பிரதமரின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களுக்கு இடையிலான உறவுகளில் நிலவும் விரிசல்கள் காரணமாக பல திட்டங்கள் தாமதமடைவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் மிகச் சிறந்த ஒருங்கிணைப்புடன் நிறுவனங்களின் பணிகளை முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். சட்டவிரோத நிர்மாண பணிகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பது, வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பது, நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளை அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்துவது தொடர்பாகவும் இங்கு ஆராயப்பட்டது. வெலிக்கல சிறைச்சாலை, மாத்தறை கோட்டை, கண்டி வாகன தரிப்பிடம் ஆகிய திட்டங்கள் தொடர்பாகவும் பிரதமர் கவனம் செலுத்தியுள்ளார். 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட துரித அபிவிருத்தி பணிகளை போன்று மீண்டும் அந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அங்கு தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் கலாநிதி நாலக்க குடஹேவா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண சபையை இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கைப்பற்றும் என முன்னணியின் மட்டு மாவட்ட அமைப்பாளர் பரமசிவம் சந்திரகுமார் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். புத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையின ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாங்கள் கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றுவோம் என்ற ஒரு மாயையை மக்கள் முன் கொண்டு வந்துள்ளார்கள். நிச்சயமாக இம்முறை பொதுஜன பெரமுனை கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றும். எங்களுடைய கட்சியின் ஸ்தாபகர் கௌரவ பசில் ராஜபக்ச அவர்கள் வழிநடத்தல இம்முறை கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றி இடைநடுவில் நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி அனைத்தும் நாங்கள் தொடர்வதற்கு தயாராக உள்ளோம். வவுனியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 4245 ஏக்கர் காடுகளை விடுவிப்பதற்கு பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கு திலீபன் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டிற்கான வவுனியா பிரதேச செயலகத்தின் முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது. நீண்டகால பிரச்சினையாக இருந்து வந்த வனலாகா பிரச்சினையும் தீர்க்கப்பட்டுள்ளது. வவுனியா பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஏனைய அரச காடுகள் 4245 ஏக்கர்கள் விடுவிப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அத்தோடு ஜனாதிபதி அவர்களின் எண்ணக்கருவுக்கு அமைவாக வன இலாகா எல்லைக்கற்களை பதித்திருந்தாலும் அக்காணிகளுக்குள் நாங்கள் வெள்ளாமை செய்வதற்குரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று வன இலாகாவிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களும் சம்மதித்துள்ளனர். பிரதேச அபிவிருத்தி தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. எதிர்காலத்தில் இங்கு எடுக்கப்படும் தீர்மானங்கள் உடனுக்குடன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அங்கு வலியுறுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோதராதலிங்கம், நகரசபை தலைவர் இ கௌதமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதே நேரம் வாகரை பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் மட்டு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், கோவிந்தன், கருணாகரன் மற்றும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. வாகரை பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் இங்கு ஆராயப்பட்டது. இலங்கை நாடு ஒரு இனத்திற்கோ அல்லது மதத்திற்கோ உரித்தானது அல்ல. இது அனைவருக்கும் உரித்தான நாடு. அனைத்து இன மக்களும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையுள்ளதாக அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவருமான WD வீரசிங்க தெரிவித்துள்ளார். கிராமத்திற்கு ஒரு மைதானம் எனும் அரசாங்கத்தின் மைதான அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் கோலாவில் 3 அம்மாள் விளையாட்டு மைதானம் புனரமைக்கப்படவுள்ளது. 15 லட்சம் ரூபாய் செலவில் அமையவுள்ள பகல் இரவு கரப்பந்தாட்ட விளையாட்டு அரங்கின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் வி பிரபாகரன் தலைமையில் வைபவம் இடம்பெற்றது. ஆலையடி வேம்பு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளிலும் அவர் கலந்து கொண்டார். எனது தந்தை யாழ்ப்பாணத்துக்கு செல்வார். அதே நேரம் அவரது நண்பர்கள் எமது ஊருக்கும் வருவார்கள்.
அவர்களது நண்பர்களுக்கு சிங்களம் பேச முடியும். இது 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலை. ஆனால் இப்போது எனக்கு தமிழ் பேச முடியாது. அதேபோல் இன்றைய இளம் தமிழ் சமூகத்திற்கு சிங்களம் பேசவும் முடியாது. கடந்த கால யுத்தமும் பிரிவினைவாத செயற்பாடுகளுமே இதற்கான காரணம். இவற்றை நாம் மறந்துவிட வேண்டும். ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும். சம்பள நிர்ணய சபையூடாக தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு பாதக நிலையை உருவாகும் என இலங்கை பெருந்தோட்ட கம்பெனிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார். இதேவேளை முகாமையாளரை தாக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல் தடவையாக தோட்ட முகாமையாளர்கள் ஹேட்டனில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தையில் பதாதைகளை காட்சிப்படுத்தியவாறு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மஸ்கலியா ஆல்டன் தோட்ட முகாமையாளரை தாக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இவ் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கும் முகாமைத்துவத்திற்கும் இடையில் ஏற்பட்ட தொழில் பிணக்குகளை அடுத்து தொழிலாளர்கள் 2 வார காலம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 10ஆம் தேதி தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் பின்னரே அது வழங்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்து தொழிலாளர் உதவி முகாமையாளர் மற்றும் முகாமையாளரை தாக்கியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஊடக சந்திப்பொன்று டிகோயாவில் இடம்பெற்றது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. மட்டக்களப்பு சோட்டாகோன் கராத்தே கழகத்தின் பயிற்சியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. சோட்டாகோன் கராத்தே கழகத்தின் தலைவர் கே பாஸ்கரன் தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வவுனியா தாலிக்குளம் நண்பர் விளையாட்டு மைதானத்தின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான குத்திலீபென் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈட்டு கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலாளர் சமன் தர்ஷன பாண்டிக்கோரள தலைமையில் இடம்பெற்றது. வைபவத்தில் திருமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நுவன் கபில அத்துக்கோரள இழப்பீட்டு கொடுப்பனவுகளை வழங்கி வைத்தார். 121 நபர்களுக்கும் 7 மத ஸ்தலங்களுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்பட்டன. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் சந்தை கண்காட்சியும் விற்பனையும் இடம்பெற்றது. மாவட்ட செயலாளர் சமன் தர்ஷன பாண்டிக்கோரள தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஹம்பத், பாராளுமன்ற உறுப்பினர் நுவன் கபில அத்துக்கோரள உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரினங்கள் அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள குளங்களில் மீன் மற்றும் இறால் குஞ்சுகள் விடுவிக்கப்பட்டன. இதற்கென 13 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக தாண்டிக்குளம் குளத்தில் 15,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் குத்திலீபன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். கணவரோடு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 3 குழந்தைகளின் தாயொருவர் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் ஒன்று கிளிநொச்சி பகுதியில் பதிவாகியுள்ளது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.